இங்க பாருங்க, எல்லாரும் ஹால்ல இருக்கோம். இவன் நேரா வந்து செவுத்த பார்த்து இப்படி வந்து உட்கார்ந்துட்டான். எதுக்கு உட்கார்ந்திருக்கான்? என்ன கதைன்ட்டு ஒண்ணும் தெரியல. ஆளு 2, 3 நாளா மன உளைச்சலாவே சுத்திட்டு கிடக்கான். மக்களே, அப்புறம் இன்னொரு ஒரு நற்செய்தி. எங்களுக்கு கிடைச்ச துப்புபடி கருப்பன் அப்பாவாக போறான். அது எப்படிடா உங்களுக்கு தெரியும்? எல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான். நாங்க இல்லாத நேரமா ஏதோ பெரிய சம்பவமா ஆளு பண்ணி விட்டான். கருப்பனும் குசும்புக்காரன் தானே. ஒருவேளை அதனாலதான் மன உளைச்சல் இருக்கானா? ஏலே எனக்கு குழந்தை பிறக்க போகுதுடா. நீங்க என்னடான்னா என்ன குழந்தை மாதிரி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. ச்சே, அதனாலதான் ஆளு ஒரு வாரமா போய் உட்கார்ந்து செவுத்த பார்த்துட்டு இருந்திருக்கான். இத பார்த்த உடனே நாங்க எல்லாம் டிப்ரஷனுக்கு போயிட்டோம். கருப்பனுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியாவே வருது. எங்க வாழ்க்கையில ஒரு மின்மினி பூச்சி கூட வர மாட்டேங்குன்னு. என்ன மனுஷன். அவ்வளவுதான் மக்களே. இவனை புடிச்சு செவுத்தோரமா வச்சு சாச்சி, "இலை எப்படா அந்த வேலையை பார்த்த?" அப்படின்னு கேட்டேன். ஆளு வாயே திறக்க மாட்டேங்கான. வாய் என்ன, மூச்சு கூட விட மாட்டேங்கான். அதை பத்தி கேட்டா இவனை பத்தி பேசி எனக்கு தான் மூச்சு வாங்குது. அஸ்லாம் அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாடு முக்காவாசி. நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா தான் கோழி ஆகும்னு தெரியும். நேத்தைக்கு போய் வாங்கணும். ஆனா நேத்தைக்கு ஒரு நாளைக்கு தேவையான கோழி தான் தந்தான். கேட்டா போன்லெஸ் நெகின்ட்டான். அதனால இன்னைக்கு போய் இன்னைக்கு நாளைக்கு தேவையான சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நேத்தைக்கு இன்னைக்கும் அருமையா தோசை வாங்கி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே. தோசைக்கு கூட தொட்டுக்க தக்காளி சட்னி எல்லாம் வச்சு பரத்திட்டோம். எப்படி மாசா? மாசுனா கணவன் மெட்டீரியல் அப்படின்ட்டு கமெண்ட்ல போட்டு போங்க பாப்போம். சாப்பிட்டுட்டு ஜிம் தான். ஜிம்ல இன்னைக்கு நமக்கு பேக்கும் பைஸும். பேக் முடிச்சிட்டு பைஸுக்கு ப்ரீச்சர் கால் போட்டுட்டு இருந்தேன். அப்ப என் முன்னாடி ஒருத்தன் வந்து நின்னா, எத்தனை செட் இருக்குன்னா நான் கடைசி செட் ப்ரோ முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க போடுங்க அப்படின்னு நானே ஃபெயிலியர் வர தான் போடுவேன். ஃபெயிலியர் வர போட்டு முடிச்சதும் ஆளு என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே பார்பல் கீழே கையை கொண்டு வந்துட்டு, பையா 5 மோர் அப்படின்னா, லே நானே ஃபெயிலியர் வர தாண்டா போட்டிருக்கேன், கையெடுறா அப்படின்னா, நெகி பையா 5 மோர் அப்படின்னா, ரைட்டு ஆளு ஒரு முடிவோடி தான் இருக்கானு. அதுல ஒரு ரப்ப கூட என்னால போட முடியல. 5 ரப்ப போட்டுட்டு தான் விட்டான். பைஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து, இந்த பாக்குறீங்களே இந்த குழம்பு, இந்த குழம்ப நானா கண்டுபிடிச்சது. எந்த ரீலையோ எந்த யூடியூப் சேனல்லையோ பார்த்து செய்யல. அருமையா இருக்கு. இதோட ரெசிபி 100 நாள் முடிஞ்சவன அப்லோட் பண்றேன். மறக்காம ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.